வணக்கம் மக்களே! ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். எதிர்பார்த்த மாதிரியே நாம இல்ல, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த மாரி யுஎஸ் மார்க்கெட்ல ஃபெட் வந்து 25 பிபிஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சுட்டாங்க. ஆனாலும் ஏன் மார்க்கெட் அடிச்சுச்சு? இது நம்ம எல்லாருக்கும் நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு கேட்சிக்காக அப்படி ஒரு கேப்ஷன போட்டு வச்சிருக்கோம். சரி, உள்ள போய் இன்னைக்கு முக்கியமான விஷயத்த என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். அப்புறம் சார்ட் இன்னைக்கு அவ்வளவா இல்ல. ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.25 வந்து 4% குறைச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்க மார்க்கெட்டுக்கு சந்தோஷமான விஷயம் தான். ஆனா, அதையும் மீறி ஏன் இறங்குச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்பயுமே நியூஸ்க்கு எதிர்பார்த்து தான் மார்க்கெட் பிஹேவ் பண்ணியிருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால மார்க்கெட் இவ்வளோ ஏறி இருந்துச்சு. குறைச்சுட்டாங்க. மார்க்கெட் ப்ராஃபிட்ட புக் பண்ணி இறங்குது. இது வழக்கமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பை ஆன் ரூமர், செல் ஆன் நியூஸ் அப்படின்றது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம். அதே தான் இன்னைக்கு மார்க்கெட் இறங்குனதுக்கு காரணம். பட் நானும் நேத்து ஒரு சின்ன டேட்டா என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நானும் அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை ஒருத்தர் இண்டிகேட் பண்ணாரு. அவருக்கு ஒரு நன்றி. ஆ இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கிற டைம் வந்து நானு இன்னைக்கு ஈவினிங் நினைச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஜிடிபி தான் இன்னைக்கு 6 மணிக்கு நம்மளோட டைம்க்கு. ஆனா அது வந்து ராத்திரி 12 மணிக்கே நடந்தது. அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கே வந்துருச்சு. சரி. அடுத்ததா அ யூரோப் சென்ட்ரல் பேங்க்கும், பேங்க் ஆஃப் ஜப்பானும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கூட்டவும் இல்ல, குறைக்கவும் இல்ல. அவங்களே பாவத்த சிரமத்துல இருக்காய்ங்க. இன்னொன்னு பேங்க் ஆஃப் ஜப்பான் அவ்வளோ சீக்கிரம்லாம் இன்ட்ரெஸ்ட்ட ஏத்தியோ இறக்கவோ செய்யாது. ஸோ அது 2மே நியூட்ரலா போயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு முக்கியமான விஷயமா என்ன வந்திருக்குன்னா, யுஎஸோட ஜிடிபி. ஜிடிபி அ அதாவது இப்ப இருக்கிற சூழல பார்க்கிறப்போ 3.1 வந்து ஜிடிபி வந்திருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர் வந்து 3.8. 3.1 வந்தது என்ன பொறுத்தவரைக்கும் பெர்சனலா வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் நெனைக்கிறேன். ஏன்னா, இவ்ளோ இஷ்யூஸ் இருக்கு. சமீபத்தில வந்த இஷ்யூலாம் உங்களுக்கு தெரியும் தானே! இவ்ளோ இஷ்யூ இருக்கிறப்பயும் ஜிடிபி வந்து அவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, 3.3 வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. குறையும் அப்படின்னு. ஆனா 3.1ன்றது ரியலி நல்ல நம்பருங்க. யுஎஸ்ல. அதாவது யானை படுத்தாலும் குதிரை மட்டம்ன்னுவாங்கல்ல. அந்த மாரி 3 குவார்ட்டர்ல வந்து இவ்ளோ ட்ரம்ப் பண்ண இவ்ளோ அலும்புக்கு 3.1ன்றது பெரிய விஷயம். நம்ம 6.5 ஆச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் வந்து 30 ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி. 30 ட்ரில்லியன்ல 3% என்னாச்சு பாருங்க. நாம வந்து ஜஸ்ட் இப்பதான் ஒரு 4,7 ட்ரில்லியனுக்கு எட்டி பார்த்துருக்கோம். நம்ம 6.5ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. என்ன வளர்ற குழந்தை, வேகமா போறோம். அவ்வளோதான் அதுல. இதுல இருக்கு நம்ம சந்தோஷப்படுக்க வேற வேண்டிய வேலை என்னன்னா, விஷயம் என்னன்னா, வேகமா வளர்றோம். அப்படியே மற்ற நமக்கு சமமா இருக்கக்கூடிய நாடுகளை கம்பேர் பண்றப்போ, நாம கொஞ்சம் இன்னும் வேகமா போறோம். அவ்வளோதான். சரி. அடுத்து ட்ரம்போட ட்ரேட் டூர் ட்ரிபிள் டி நல்லா தான் இருக்கு. ஆனா என்னன்னா, அ ட்ரம்ப் வந்து அவர குளிர்விக்க மட்டும் தான் ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. பார்க்குறப்ப சீரியஸா இது ஒண்ணும் நார்மலா கிரிட்டிக் பண்ற மாரி இல்ல. சீரியஸாவே இவரு போற இடத்துல ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அக்ரீமெண்ட்ஸ் எங்கேயுமே வரல. ஜப்பான்லயும் சரி, கொரியாலயும் சரி, அ இன்னைக்கு ஷி ஜின்பிங்கோட உட்கார்ந்து பேசியிருக்காரு. அங்கேயும் சரி, ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 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 பைலேட்டரல் மீட்டிங்னா, அ ஏதா ஒரு விஷயம் வந்து ஒரு கீ அ விஷயம் வந்து அக்ரீமெண்ட் சைன் பண்ணுவாங்க. ஏன்னா, ஒரு பிரசிடென்ட்டே போறாரு இல்லையா? இப்ப எப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் எங்கேயாவது போறதுக்கும், நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் போறதுக்குமே வித்தியாசம் இருக்கும். ஆ ட்ரம்ப்பே அதாவது உலகத்தில பெரிய நாடான அ அமெரிக்காவோட பிரசிடென்ட்டே போறாரு. அப்பன்னா எவ்வளோ நெறைய ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடந்திருக்கணும். ஆனா, மக்கள் யாருமே அவர சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அவரு பண்ண தவறு தான். எடுத்துக்கல. அதனால எல்லாமே பாசிட்டிவா பேசுறாங்க. அது இப்போ ஒரு 350 பில்லியன் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு சவுத் கொரியா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா, அதெல்லாம் நடக்குமா? அப்படின்றது தான் இங்க விஷயம். அந்த மாரி சும்மா பேச்சுக்கு ஓகே, ஓகே ரைட்டுங்க. அ வீட்டுக்கு வந்தா யாராவது விரும்பாதவங்க வந்தாங்கன்னா, வந்து பத்திரிக்கை வச்சா என்ன செய்வோம்? சரி அவசியம் வந்துடுறாங்கன்னு சொல்றோம்ல. அது மாரி இருந்தது. ஸோ, அ இதுல ஒண்ணும் பெரிய பாசிட்டிவ் இல்ல. ஆனா என்னன்னா, அ ஒரு பெரிய டென்ஷன் இல்ல. அவ்வளதான். எங்கேயும் போய் எதுவும் பிரச்சனை பண்ணாம வந்திருக்காரு. ஃபைனலா வந்து பார்டர் எஸ்கலேஷன். அதாவது சமீபத்தில நம்மளோட ராணுவ அமைச்சர் வந்து, அ எப்ப வேணா
வார் வரலாம். எல்லையோர பகுதியில மக்கள் தயாராக இருங்கன்ற மாரி சொல்லியிருக்காரு. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாருன்னா, அது ஒண்ணும் சும்மா விளையாட்டுத்தனமா எடுத்துக்க வேண்டியதில்ல. அதனால கொஞ்சம் கவனமா இருப்போம். ஏன்னா, வ அதிகபட்சம் யாரோட சண்டை வரப்போகுது? பாகிஸ்தானோட தான். பாகிஸ்தானோட சண்டை வந்தா நிஜமாவே நமக்கு பாசிட்டிவான விஷயம். நான் சொல்றது மார்க்கெட்டுக்கு, நம்மள சொல்ல. என்னன்னா, நமக்கு எல்லையோரத்தில ஆகுற செலவு இருக்கு இல்லையா? அத அத பாதுகாக்கிற செலவு இருக்குல்ல, அது ரொம்ப ஜாஸ்தி. ஒரு தடவ சண்டை வந்து முடிஞ்சிருச்சுன்னா, "சோலி முடிஞ்சுடா போடா" அப்படின்னா, அடுத்த ஒரு 10, 15 வருஷத்துக்கு அடுத்த பிரச்சனை இருக்காது. இப்ப ஆப்பரேஷன் சிந்தூர்ல நம்ம நன்னும் தெளிவா அடிச்சிருந்தோம்னா, இப்ப வர்ற டென்ஷன் கூட இருந்திருக்காது. ரைட். அது ட்ரம்ப் ஐயாவோட புண்ணியத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ, அதனால மார்க்கெட் கீழ விழுறதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. எப்ப வேணா நம்ம ஆளுங்க எங்கேயாவது ஒண்ணு தூக்கி போட்டுட்டு, நாளைக்கு பிரச்சனை வரலாம். சரி, இப்ப டெக்னிக்கல் விஷயங்களுக்கு போனோம்னா, மொத்தம் 3 சார்ட் தான் எடுத்து வந்திருக்கேன். என்ன காரணம்னா, மற்ற எல்லாமே அந்த ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ள நின்றுச்சு. நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ஆ மந்த்லி க்ளோஸ்ல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே மந்த்லி க்ளோஸ் டார்கெட் வந்து மேல தான் வச்சிருக்கான். 27,070 அந்த மாரி மந்த்லி க்ளோஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஆனா நேத்து ஃபார்ம் ஆன விஷயத்துக்கும், இன்னைக்கு ஃபார்ம் ஆன விஷயமும் அப்படியே உல்டாவாயிடுச்சு. அப்படியே மாறி ஆயிடுச்சு. நாளைக்கு நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு வீக்லி க்ளோஸ் தான் முக்கியம். 25,710க்கு கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா, மா நிஃப்டி சமீபத்தில கொஞ்சம் கீழ இறங்குற மாரி இருக்கும். அதே மாரி டெய்லி க்ளோஸ்ல வந்து நாளைக்கு 25,810க்கு கீழ க்ளோஸ் ஆனா கூட, நேத்து ஃபார்ம் ஆன விஷயம் நல்லிஃபை ஆயிரும். ஸோ இவ்வளோதான் நிஃப்டில பெரிய விஷயமா இருக்கு. மற்றபடி நிஃப்டி வந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபார்மேஷன் எல்லாமே பாசிட்டிவ் நோட்ல தான் இருக்கு. இப்போ வரைக்கும். இன்னும் நெகட்டிவ்க்கு வரல. நெகட்டிவ்க்கு வரலாம். எப்ப வேணா வரலாம். அதுக்கு தயாரா இருங்க. வந்தா கீழ வந்தா நம்ம அதுக்கு அத ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கலாம். மற்றபடி பாசிட்டிவ் நோட்ல தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு செக்டாரும் நம்ம ஏற்கனவே நேத்து பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி நேத்து கிளியரா பாசிட்டிவ் நோட்டு. இன்னைக்கு கிளியரா நெகட்டிவ் நோட்டு. இது என்ன கொடுமைன்னு போய் தெரியல. இத பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 57,800 பக்கம் க்ளோஸ் ஆகலான்னு எதிர்பார்க்குறேன். ஆ அதே மாரி 58,300க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா, நல்ல புல்லிஷ் ஆயிரும். 57,480க்கு கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா, நல்ல பியரிஷ் ஆயிரும். ஸோ நாளைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். மற்ற ஐடி செக்டார் வந்து கன்சாலிடேஷன்ல இருக்கு. எஃப்எம்சிஜி கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஆட்டோ மட்டும் எதிர்பார்த்த மாதிரி இறங்க ஆரம்பிச்சிருக்கார். இவரு நாளைக்கு வந்து இப்ப வந்து 26,830ல க்ளோஸ் ஆயிருக்காரு இல்லையா? நாளைக்கு 26,600 பக்கம் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். க்ளோஸ் ஆகாட்டி யாரும் சண்டைக்கு வராதீங்க. இது எதிர்பார்ப்பு தான். அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு ஒண்ணும் பெரிய செய்திகள் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு தான் ரொம்ப முக்கியமான செய்தி. நாளைக்கு நம்ம வந்து என்ன மாரி இது போட போறோம்னா, வீக்லி அண்ட் மந்த்லி 2ம் போடலாம். மந்த்லி வந்து நானு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சனிக்கிழமை கூட போடுறேன். நாளைக்கு வீக்லி குளோசிங்க்காக போடுறேன். மந்த்லிக்கு ஒரு ஸ்பெஷல் நோட் வச்சிருக்கேன். பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்க்க பத்தியும் பார்க்கலாம். அதுவரை நன்றி. வணக்கம் மக்களே.